ஹே ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னோடய வீட்டில் கொஞ்சம் ப்ரொடக்டிவாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். வீக்லி க்ரோசரி ரீஃபில் பண்ணணும். தென் கூட வந்து ஃப்ரூட்ஸ் ட்ரீ ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதையுமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். இது ரொம்ப நார்மல் ஃபேமிலி ரொட்டீன். ஆனால் இது சின்ன ஒர்க் பண்ணினா ஹோல் வீக் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய ஸ்பைசி ஜாரை வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பைசி ஜார் நான் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். இட் வாஸ் ஹெல்ப்ஃபுல். இது வந்து எனக்கு முன்னாடி இது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன். பட் இது வந்து நான் எடுக்கலை. ஸோ இது வந்து ஃபார் ஏ இன்ஸ்பிரேஷன் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லலாம் பார்த்து தான் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு விஷயம் என்னென்னா, இது வாங்கினதுக்கப்புறமா இதையே நம்ம போய் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா இது பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லையா? நம்ம இப்போ பிளாஸ்டிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கிற டைமில் ஸோ இது ஏன் வாங்கணும் அப்படின்னு சரி ஓகே வாங்கிட்டோம். கொஞ்சம் நாளைக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஏதோ ஹீட் எதுவுமே வைக்க போகிறதில்ல. ஜஸ்ட்டு அன்னன்னைக்கு ஒரு வீக்லி இல்லை ஹோல் மந்த் கூட வராது. ஸோ நம்ம வாஷ் பண்ணி ரீஃபில் பண்ணி சேஃபாக தான் வச்சுருக்க போகிறோம். ஸோ இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரமே இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பார்க்க வந்து ரொம்ப அழகாக அந்த பேஸ்கெட் நல்லா இருந்துச்சு. அதனால் இந்த ஷேப் இது கூட இந்த ட்ரேயும் வந்துருந்து, இந்த பாக்ஸிங்கும் வந்துருந்துச்சு. ஸோ இதோடைய ஷேப் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. இதுக்கு வந்து நான் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அந்த மாதிரி கரம் மசாலாவுடைய ஐட்டமெல்லாம் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடுகு, சோம்பு அதெல்லாம் போட்டுட்டேன். ஸோ அது டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸோ அந்த கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா எல்லாமே இதில் ஸ்டோர் பண்ணிக்கலான்ட்டு இதில். ஏன்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் எடலமாக இருக்கும். ஸோ அது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் வந்து நிறையா ஹோல் கரம் மசாலா யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ பேசிக்கான பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மராத்தி முக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் இல்லையா, ஜாதிபத்திரி. ஸோ அதெல்லாம் நான் நிறையவே யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது என்னோடய பேசிக்கான கரம் மசாலா ஐட்டம். அதுதான் நான் வந்து இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவே 1+1 இது மாதிரி வந்து காம்போவாக கிடச்சிச்சு. ஸோ இதுவுமே நான் வந்து 2 சேர்த்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வாங்கினேன், பஹ்ரைனில் வாங்கினது. இதில் நான் என்னோடய க்ரோசரி எல்லாமே வந்து இதில் வச்சுருவேன். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா இதுலேருந்து எடுத்து நான் வந்து ரீஃபில் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜாரில் வந்து நம்ம வந்து புளியை வந்து எடுத்து வைக்க போகிறேன். எப்போதுமே அதில் தான் வச்சிட்ருக்கேன். இது வந்து தெரியும், என்னோடய இந்தியா அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் இந்தியாவிலேருந்து தான் இதை வந்து சேஃபாக கேரி பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ பீங்காவில் வந்து உப்பு, புளி எல்லாமே நம்ம வச்சா நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அதனாலேயே நான் வந்து புளி மட்டும் இதில் தான் வச்சுருந்தேன். ஸோ இது வாங்கும் போதே சொன்னாங்க, ரொம்ப சின்னதாக வாங்குகிறோமா, இது கொஞ்சம் பெருசாக கூட வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அப்புறம் அந்த அக்கா சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நாங்கள் வந்து 2 பேர் தான், 2 குழந்தைங்க. ஸோ அது எனக்கு இது போதும் அப்படின்ட்டு இது வாங்கிட்டு வந்தேன். மேபி இன்னும் பெருசாக வாங்கிட்டு வந்திருந்தால் 1 kg கூட வச்சுருக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 கிலோ கூட வைக்க முடியல. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தான் வைப்போம். ஒரு 300-400 வச்சிடலாம். அவ்வளோதான் வைக்க முடியும். அதுக்கப்புறம் இது முடிஞ்சுன்னா மறுபடியும் இதை ரீஃபில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கூட பெருசாக வாங்கிட்டு வந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஜாருமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதில் சால்ட்டு, அதுக்கப்புறம் நெய் காய்ச்சி வச்சுருந்தேன்னா அந்த நெய் அதெல்லாம் அதில் போடுவேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ராகி வந்து நல்லா நான் ரோஸ்ட் பண்ணியிருந்தேன். லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு இதை லைட் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ரொம்பலாம் இல்லை, லைட்டாக ஹீட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய பல்சஸ், இந்த பருப்பு வகைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ரீஃபில் பண்ண போகிறோம். பொதுவாக டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணால் என்ன ஸ்டாக் இருக்குது, எப்போ ரீஃபில் வேணும், ஈஸியாக நமக்கு வந்து தெரியும். ஸோ டெய்லி யூஸ் ஐட்டம்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணால் குக்கிங் வந்து ஈஸியாக இருக்கும், டைமும் நமக்கு சேஃபாக இருக்கும். ஸோ இது எல்லாமே ரீஃபில் பண்ணிடலாம். நான் எப்போதுமே வந்து இந்த மாதிரி லூஸ் ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வருவேன். எக்கனாமிக்கலாக இருக்கும், ஆனால் கரெக்டாக நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த சிம்பிள் ஆர்கனைசிங் குக்கிங் டைமில் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பிராண்டடாக தான் வாங்கணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ நான் வந்து
ஆஃபரில் இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் லூஸில் வாங்கிப்பேன். ஸோ அதை வாங்கினா நம்ம கரெக்டாகவே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு வீணாக போகாது. கரெக்டாக நம்ம வந்து அதை வந்து மேனேஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் இங்கே பஹ்ரைனில் வாங்கியிருந்தேன். கிளாஸ் தான் இது. எனக்கு பர்சனலாக இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் வைக்கும்போது ரொம்ப ஆர்கனைஸாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். இதில் வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், இந்த 4 ஸ்பைசி பேசிக்காக நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அந்த பேசிக்கான மசாலா மட்டும் நான் வந்து இந்த 4 ஜாரில் வந்து நான் வந்து ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன். மற்றது வந்து நான் வந்து ஹோல் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைன்னா கவரோடையே ரேப் பண்ணி கூட வச்சிடலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே ஹேண்டியாக இருக்குது. ஈஸியாக வந்து ஈஸி ஆக்சஸாக இருக்குது குக் பண்ணும்போது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்க்கவும் அழகாக இருக்குது. நமக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பைசஸ் இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜார் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ராகி வந்து லைட்டாக வந்து ஹீட் பண்ணியிருந்தோம் இல்லையா ரோஸ்ட் பண்ணும்போது, அது வந்து இப்போ ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஈஸியாக நல்ல பவுட்ரு ஃபார்ம்லேயே வந்து நமக்கு வந்து நல்லா கிடைக்கும். மிக்ஸி ஜார்லேயே பாருங்கள் ரொம்ப நல்லா ஃபைனாக இருக்கும். ஸோ இது ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ராகி கஞ்சி குடிக்கும் போது, அதுக்கப்புறம் ராகி அடை ஒரு 2-3 அடை தான் சாப்பிட போகிறோம். ஸோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாமேன்னு இருக்குது. ஸோ கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட ஹோல் ரைஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி ஆக்சஸ். 10 கேஜி வரைக்கும் இந்த கண்டெய்னர் வந்து பிடிக்கும். 10 கேஜி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இதில் வந்து 2 சைடு ஓப்பன் லிட் இருக்குது. இந்த சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம், அந்த சைடும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம ஹோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக எடுத்துகிட்டு இது பண்ணலாம். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. இது நான் வந்து பஹ்ரைனில் தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய கிளாஸ் ஜாரு இதுவுமே வந்து பஹ்ரைனில் தான் வாங்கினேன். ஸோ 2 கிளாஸ் ஜார் வாங்கினேன். அதில் ஒன்றில் வந்து சுகர், மாவு, நம்ம ஹோல் நிறையா நம்ம ஸ்டோர் பண்ணுற ஐட்டம் எல்லாமே இதில் சேர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் ட்ரே வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த ட்ரே வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து வாங்கியிருந்தேன். நான் ரொம்ப நாள் வாங்கணும் அப்படின்னு என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தோன்னே வாங்கிட்டேன். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். இங்கே பஹ்ரைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து நான் நார்மலாக ஒயிட் பேஸ்கெட் வச்சுருப்பேன், என்னோடய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வந்து 2 ரேக் வந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ ஸ்டீலில் இருந்தது, நல்லா இருந்தது. கலர் வந்து பிளாக் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. ஒயிட்டும் இருக்குது. பட் எனக்கு அந்த டைமில் பிளாக் இருந்தது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதை இப்போ வந்து ஸ்க்ரூ பண்ணணும். இதுக்கான மெட்டீரியலாக அதிலே கொடுத்துருந்தாங்க. ஸ்க்ரூ டைட் பண்ணுறது எல்லாமே அதிலே வந்து கொடுத்துருந்தாங்க. இதை வந்து இப்போ வந்து ஃபிட் பண்ணிடலாம்.
ஸோ நானும் என்னோடய பையனும் சேர்ந்து இது வந்து ரெடி பண்ணிட்டோம். அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தான். ஸோ வந்து ஈஸியாக வந்து இது முடிஞ்சிட்டு, ஏன்னா ஒரு சைடு பிடிக்கும்போது இந்த சைடு தான் இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா? ஸோ இதுதான் வந்து ஃபைனல் லுக். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் 3 பேருமே சேர்ந்து நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் ட்ரீ எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். எப்போயுமே இது வந்து டைனிங் டேபிளில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதை பார்த்த உடனே எடுத்து சாப்பிடணும்னு தோணும். கிட்ஸ் இருக்கிற வீட்டில் ஸ்நாக்ஸ் செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொடுக்கணும்னு நம்ம வந்து கண்டிப்பாக ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி வச்சாதான் அவங்களுக்கு கிட்ஸ்க்கு வந்து அதை எடுத்து சாப்பிடணும், அதை வந்து பிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வைக்கும் போது ஈஸியாக வந்து காலியாக ஆகிடும், வீணாக போகாது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 ட்ரீயும் நான் இங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதையும் வந்து அன்பாக்சிங் பண்ணிவிட்டு நட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதில் நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி வேறு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். சரி, ஒரு ஆர்கனைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் என்கிட்ட இந்த கண்டெய்னர்ஸ் இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கனால இதை நான் யூஸ் பண்ணுறேன். வீடியோக்கும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் நம்ம முன்னாடி வைக்கும் போது நட்ஸ் பிக் பண்ணி பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. முன்னாடி இருக்குன்னா அதை எடுத்து சாப்பிட தோணும். ஈவன் நமக்குமே சாப்பிட தோணும். நம்ம வந்து கபோர்ட்குள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சுத்தமாக மறந்து போயிடுது. எப்பயாவது தோணும் போது தான் நம்ம வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.